தேவனுடைய வார்த்தையை வெள்ளியை போல நாடுதல். அங்கே கொஞ்சம் வாசிக்கிறது, இங்கே கொஞ்சம் வாசிக்கிறது, அப்படி இல்லை. ஒரு வெள்ளி கொலுசு தொலைஞ்சு போச்சுன்னா எப்படி தேடுவாங்க? எல்லாரும் இங்கே கவனிங்க. வெள்ளி கொலுசு ஒன்று ரோட்டில் என்ன செஞ்சுட்டு இங்கேருந்து திங்கள் சந்தைக்கு போகும்போது தொலைஞ்சு போயிட்டு, அப்போ வரும்போது சீக்கிரமாக தேடுவோன்னு சொல்லி ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து தேடுவாங்களா? கையில் ஒரு தொடப்பத்தோடு கொண்டு வந்து திங்கள் சந்தையிலேருந்து நெய்யூர் வர அலசி ஆராய்ச்சி தேடுவாங்களா? எப்படி? அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பார்க்க மாட்டாங்க. எந்த பக்கமாக வந்தாங்களோ உடனடியாக அதே வழியாக வந்து என்ன செய்வாங்க? அவங்க நடந்து சென்ற பாதையில் ரொம்ப என்ன செய்வாங்க? ஆர்வத்தோடு தேடுவாங்க, எப்படியாவது இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ யாராவது உங்ககிட்ட வந்து எப்படி இருக்கிறீங்க அப்படி சொல்லி ஏதாவது காரியம் பேச வந்தா, நீ முதல்ல போ, எனக்கு இங்கே ஒரு வேலை இருக்கிறது. அதே மாதிரி தான் வேதத்தை வாசிக்கும் போது ஃபோன் வரும். அப்போ என்ன சொல்லணும்? நான் வெள்ளியை நாடி புதையலை தேடுறது போல தேடிக்கொண்டிருக்கிறேன்னு விரட்டணும். அல்லேலூயா. எத்தனை பேர் பைபிள் வாசிக்கும் போது அநேகருக்கு ஃபோன் வந்து தடை செய்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ வெள்ளியை போல நாடி புதையல். முந்தி பேப்பரில் நியூஸ் வரும் பாருங்க, வீட்டில் புதையல் இருக்கிறதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க? வீடே உடைச்சி போடுவாங்க. அப்படிதானே? வீட்டில் பெரிய முந்தி நிறைய பேருக்கு கனவு வரும். எப்படி கனவு வரும்? வீட்டில் ஒரு புதையல் இருக்கிற மாதிரியும் அதை எடுக்கிறது மாதிரியும் இவங்களுக்கு கனவு வரும். உடனே என்ன செய்வாங்க? வீட்டில் இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் எடுத்து, அது ஏன்னா அவங்க தூங்க முன்னாடி தான் அப்படி ஏதாவது ஒரு தொடர் பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு அப்படி தூங்குறதுனால வீட்டில் புதையல் இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு தோணும். அப்படி தோண்டி கடைசியில் வீட்டில் பெரிய குழி தோன்றினதற்காக அவரை கைது கொண்டு சிறைச்சாலையில் இருத்துவாங்க. அனுமதியின்றி பெரிய குழியெல்லாம் வீட்டில் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய நிலைமை இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? தோண்டக்கூடாது. அப்போ புதையலை போல என்ன செய்யணும்? தேடணும். எதை? தேவனுடைய வார்த்தையை. அவ்வளவு வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனவே நமக்கு விழிப்பு இருக்க வேண்டும். இது தேவன் நமக்கு தந்த வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தை. எனவே இந்த வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. ஆமென். நம்மை விடுவிக்கும் அதிகாரம் பெற்றது, நம்மை ரட்சிக்கும் அதிகாரம் பெற்றது. 2 பேதுரு 1 அதிகாரம் அதனுடைய 3 வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. ஹல்லேலூயா. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி. திவ்ய வல்லமை. திவ்ய வல்லமை என்றால் டிவைன் பவர். வல்லமைனா என்ன? பவர். பவர் இருக்கிறனால தான் இங்கே என்ன எரியுது? லைட் எல்லாம் எரியுது, ஃபேன் எல்லாம் ஓடுது, இந்த ப்ரொஜெக்டர் நமக்கு ஒளி தருது, நம்மை பார்க்கும்படியாக வசனம் ஆமென் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் என்ன தேவை? பவர் தேவை. இப்போ பவர் கட் ஆச்சுதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இது உலகத்தில் உள்ள பவர், ஈபி பவர். இது டிவைன் பவர். என்ன பவர்? டிவைன் பவர். அப்போ அந்த பவர்னால தான் அவர் என்ன செய்திருக்கிறார்னா, அவர் நமக்கு ஜீவனையும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. சும்மா தரல, நீங்க வேதத்தை படிக்கிறதுனால அப்படியெல்லாம் இல்லை. அவர் ஏற்கனவே ஒரு பவர் இதில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது? ஒரு பவர் இருக்கிறது. நீங்க பாருங்களேன், ஒரு மனுஷனை நல்வழிப்படுத்தணும்னா ஆமென் தேவனுடைய வார்த்தை போதுமானது. அல்லேலூயா. நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி பாருங்க. ஆமென். இல்லைன்னா அவங்க கடைபிடிக்காம இருந்தா கூட நம்ம கிட்ட அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். அல்லேலூயா. தேவ வார்த்தையை ஞானத்தோடு பேசி பாருங்க, அவங்களுக்கு நம்ம கிட்ட ஒரு பயம் வந்துடும். ஆமென். ஏன்னா இதுக்குள்ள ஒரு பவர் இருக்கிறது. அல்லேலூயா. யாரையாவது பயம் காட்டணும்னா என்ன செய்யணும்? அப்படியாவது பைபிள் படிக்கணும். ஆமென். நமக்குள்ள என்ன இருக்கிறது? டிவைன் பவர் இருக்கிறது. 4வது
வார்த்தையை வசனத்தை வாசியுங்கள். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த திவ்ய வல்லமையானது ஆமென், அது ஒரு பேக்கேஜா திவ்ய சுபாவத்தை நமக்கு தருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இது டிவைன் நேச்சர். இந்த உலகத்தின் நேச்சர் அல்ல, உலகத்தின் சுபாவம் அல்ல, இது திவ்ய சுபாவம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பும்படியாக நமக்கு ஒரு திவ்ய சுபாவத்தை அவர் தந்திருக்கிறார். எதன் மூலமாய்? திவ்ய வல்லமையின் மூலமாய் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ சும்மா கேட்டு ஜெபம் பண்ணி போறனால நம்முடைய போராட்டத்துல தான் நிக்கணும் போல இருக்கு, முடிவு பரியந்தம் நம்ம தான் நிக்கணும் போல இருக்கு. இல்ல, ஆண்டவர் இதற்கு பின்னால ஒரு பெரிய வல்லமையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எல்லாம் நிக்கவே முடியாது, அப்படிதானே? நம்ம எல்லாம் என்ன செய்ய முடியாது? நிக்கவே முடியாது. அதற்கு அவர் அரணாய் அவருடைய பவர் அண்ட் அவருடைய நேச்சரை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பும்படியாக தான் இந்த ரெண்டையும் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தின் இச்சை, ஆமென், ஸ்தோத்திரம். பழைய மனுஷன், ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு நிறைய சோபங்கள் உண்டு. அது என்னென்ன சோபம், இனி என்னென்ன சோபம் நம்மகிட்ட இருக்கணும்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும். அல்லேலூயா. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இந்த சாபத்துக்கு ஆமென் பங்குள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆனால் நாம் மாறி இருக்கிறோமா? நம்மை ஒன்று நிதானித்து பார்ப்போம். எபிரேயர் 5 அதனுடைய 12வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 5வது அதிகாரம் அதனுடைய 15. பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால், காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பாருங்க, காலத்தை பார்த்தால், இது எபிரேயருக்கு எழுதினது. எபிரேயர் என்றால் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். உங்களுக்கு அன்று கொடுக்கப்பட்ட மோசையின் கட்டளை, ஆமென், ஸ்தோத்திர, மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட கட்டளை, இப்படியெல்லாம் பார்த்தா நீங்க இந்த உலகத்தையே வழிநடத்தக்கூடிய போதர்களாய் என்ன செய்யணும்? மாறி இருக்கணும். அதே போல் நம்மிடத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நாம் ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு வருஷம் ஆகிறது? காலத்தை பார்த்தா நீங்க என்ன செய்திருக்கணும்? நம்ம எல்லாரும் பைபிளை தூக்கிட்டு ஊழியத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? புறப்பட்டிருக்கணும். ஆனா என்ன, நம்ம அநேகரிடத்துல நம்ம என்ன இல்லை? ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஆண்டவருடைய ஒரு தேரின அனுபவம் இல்லை. தேவனுடைய வார்த்தையின் மேலே ஒரு தேரின அனுபவம் இல்லை. தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களையே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? மறுபடியும் உபதேசிக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள் என்றால், நம்ம ஆவிக்குரிய வாழ்விலே மிகவும் குழந்தைகளாவே இருக்கிறோம், திடனற்றவர்களா இருக்கிறோம், பலனற்றவர்களா இருக்கிறோம். ஒரு சின்ன சோதனை வந்த உடனே என்ன செஞ்சிடறோம்? இடறி விழுந்துடுறோம். ஏன்? அந்த திவ்ய வல்லமையானது, ஆமென், ஹல்லேலூயா, அந்த திவ்ய சுபாவமானது நம்மிடத்திலே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ திவ்ய வல்லமையையும் திவ்ய சுபாவத்தையும் நம்ம பெற்றிருந்தோம்னு சொன்னா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு இந்த உலகத்துல வரும்பொழுது சொன்னாரே, அவர் செய்தாரே, அப்படிப்பட்டதான பலத்த காரியங்களை நம்மால் செய்ய முடியும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து வாசிப்போம். அப்போ இதை ஆண்டவர் யாருக்கு கொடுப்பாராம்? 2 நாளாகமம் 16 அதனுடைய 9வது வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. பாருங்க, அவருடைய வல்லமை யாரிடத்தில் விளங்குமாம்? உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள். அல்லேலூயா.
ஆமென். கபடற்ற இருதயம், மாசற்ற இருதயம், உத்தம இருதயம், உண்மையுள்ள இருதயம். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் பணக்காரராக இருக்கலாம், பாவமா இருக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். அழகுள்ளவர்களா இருக்கலாம், அழகு இல்லாதவர்களா இருக்கலாம். ஆண்டவர் முகத்தை பார்ப்பதே இல்லை. ஆமென். நம்முடைய எந்த அந்தஸ்தையும் பார்ப்பதே இல்லை. அவர் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்துல உத்தமம் இருக்கிறதா? அதான் சொன்னேன், எல்லாவற்றிலும் ஒரு கட்டு. நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்கள்ல கட்டு. நம்ம நடக்கிறது, பேசுறது, ஆமென், நம்முடைய படிப்பு, நம்முடைய வேலை, எல்லாவற்றிலையும் உத்தமம் வெளிப்பட வேண்டும். ஆமென். அந்த உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி என்ன செய்கிறாராம்? விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பாருங்க, அவருடைய கண்கள் என்ன இப்போ இந்த சீயோன் சபையில பார்த்துட்டே இருக்கிறது. ஆமென். நெய்யூர்ல எந்தெந்த சபைகள் இருக்கிறதோ எல்லார் இடத்திலையும் பார்க்கிறது. எந்தெந்த வீடுகள் இருக்கிறதோ எல்லா இடத்தையும் பார்க்கிறது. ஆமென். இந்தியாவில் எல்லா இடத்தையும் பார்க்கிறது. இந்த உலகத்துல எல்லா பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவுது. எதற்காக? உத்தமமான இருதயம் யார்கிட்ட இருக்கு? ஆமென். எந்த நாட்டவராயிருந்தாலும் சரி, ஆமென், எந்த ஜாதியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, உத்தம இருதயம் யாரிடத்துல இருக்கிறது என்று சொல்லி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். சரி, இந்த ராஜாவிடத்துல இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து, ஆண்டவருடைய திட்டத்தை குறித்து, சித்தத்தை குறித்து, அவருடைய பிரமாணங்களை குறித்து, மதி இல்லாமல் ஆண்டவருடைய வசனங்களை குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? மதியற்றவர்களா இருக்கிறோம், அறிவில்லாம இருக்கிறோம். எவ்வளவு கற்றாலும் அந்த சுவாபம், திவ்ய சுவாபம் என்ன செய்யல? நமக்குள்ள வரவே இல்லை. முதல்ல அந்த சுவாபம் நமக்கு எங்க வெளிப்படணும் தெரியுமா? நம்முடைய வீட்டில் வெளிப்படணும். அல்லேலூயா. இந்த நான் என்ன சொன்னேன்? டிவைன் நேச்சர் அப்படின்னா தெய்வீக திவ்ய சுவாபம். நமக்கு மாமிசத்தில் ஒரு சுவாபம் இருக்கிறது. இந்த வேதத்திலே ஒரு சுவாபம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட சுவாபம் என்ன? மனைவி புருஷனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். புருஷன் யாருக்கு கீழ்ப்படியணும்? பின்னால சொல்லுங்க. புருஷன் யாருக்கு கீழ்ப்படியணும்? மனைவிக்கா? சொல்லுங்க. தேவனுக்கு கீழ்ப்ப. அப்போ வீட்டுல தலைவரிடத்துல இருந்துதான் இந்த பிரச்சனையே வருகிறது. தலைவர்கள் என்ன செய்யணும்? முதல்ல இந்த திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறணும். ஆமென். அப்படி நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறும் பொழுது உங்கள் மனைவிகள் என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவாங்க. மனைவி கீழ்ப்படியும் பொழுது பிள்ளைகள் கீழ்ப்படிவாங்க. டிவைன் நேச்சர், திவ்ய சுவாபம் எங்கிருந்து தொடங்கணும்? வீட்டில இருந்து தொடங்கணும். குடும்ப தலைவர் இந்த கட்டுகள் எல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு போனா மனைவியும் அப்படி இருப்பாங்க, பிள்ளைகளும் அப்படி இருப்பாங்க. பிள்ளைகளை பிடிக்கவே முடியாது. இப்போ ஒரு 15 வயசான பிள்ளைங்களை நீங்க கட்டுப்படுத்திடுவீங்களா? வாய்ப்பே கிடையாது, முடியாது. திவ்ய சுவாபம் இருந்தால் முடியும். ஆமென். அப்படிதானே? இங்க 15 வயசு இருக்கவங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. 1 20 அப்போ இங்க இருக்கிற அம்மா அப்பா மாதிரி சொல்லுங்க, எங்க பிள்ளைங்க நாங்க சொல்ற ஒரு 50% வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்கன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விட்டே கொடுக்க மாட்டீங்களே. ஆமென். 50 தானே? 50 தானே? ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ டிவைன் நேச்சர், திவ்ய சுவாபம். அப்போ அங்க அந்த சுவாபம் வரணும்னா ஃபர்ஸ்ட்ல எங்க வரணும்? தலையில இருந்து வரணும். தலையில பிரெயின். பிரெயின் யாரு? குடும்பத்துக்கு பிரெயின் யாரு? சொல்லுங்க. யார் பிரெயின்? பிரெயின்னா தலை, தலைவன். தலைவன் இந்த திவ்ய சுவாபத்துக்காக முதலில் தன்னை ஒப்பு கொடுக்கணும். எப்படி தெரியுமா? தலைவன் மேய்ப்பனாம். ஆமென். தலைவன் யாரு? குடும்பத்தை வழிநடத்துகிற மேய்ப்பனாம். சரியா? மேய்ப்பனுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. நான் சொல்லி ஐயோ நேரம் ஆயிட்ட. மேய்ப்பனுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. என்ன தகுதி தெரியுமா?
உங்களை அறியாமலே உங்ககிட்ட ஒரு தகுதி இருக்கணும். நல்ல ஒரு மேய்ப்பனை நான் உங்களுக்கு காட்டி தர போறேன். நீங்க இயேசுன்னு நினைப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் தாவீது. ஆமென். தாவீது என்ன செய்தார் தெரியுமா? சின்ன பையனா தான் இருக்கிறார் பாருங்க. ஆடுகளை மேய்க்கிறதுக்கு ஒரு அற்பமான வேலைக்கு விட்டுறாங்க. அவருடைய அண்ணன் எல்லாம் எங்க வேலை பார்த்தாங்க? அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்க. அப்படிதானே? கவர்மெண்ட் ஜாப் அவங்களுக்கு. ராணுவ வீரர்கள், பராக்கிரமசாலிகள். ஆனா இந்த தாவீது அற்பமா எண்ணப்பட்டனால, கட்டையா இருந்ததுனால என்ன செஞ்சாங்க? நீ என்ன செய், ஆடுகளை மேய்ச்சிட்டு வாப்பா, அதுக்கு தான் நீ லாயக்கு அப்படின்னு விட்டாங்க. ஆனா அவர் என்ன பண்ணுறார் பாருங்க, ஆடுகளை மேய்க்கிறதுல அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தினார். எப்படி? ஒரு ஆடு ஒரு முறை ஒரு சிங்கத்தின் வாயில் என்ன போயிட்டு அகப்பட்டுச்சு. நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. அநேக ஆடுகள் உண்டு. சிங்கத்தின் வாயில அகப்பட்ட அந்த ஆட்டை அவர் விடவே இல்லை. நல்லா கவனிங்க. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? விடல, அந்த சிங்கத்தோடு போராடினார். ஆமென். அந்த கொடிய சிங்கத்தோடு போராடி ஆட்டை மீட்டார். ஒரு முறையா? இன்னொரு முறை கரடி. இந்த சிங்கமும் கரடியும் ஒரு மனுஷனை விட எவ்வளவு பெருசா இருக்கும் தெரியுமா? எத்தனை பேர் சிங்கத்தை பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்களா? சிலர் வீட்டில் கோபம் வந்தா போதும் அவங்க சிங்கமா மாறிடுவாங்க. அப்படிதானே? வீட்டில் என்னென்ன பொருள் எல்லாம் உடையுதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு பராக்கிரமசாலியா மாறிடுவாங்க. சரி, அப்போ இவன் சிறியவன் பெரிய ஒரு சிங்கத்திடத்துல இருந்து அதன் வாயில இருந்து அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்கிறான்? மீட்கிறான். இன்னொரு முறை கரடியின் வாயிலிருந்து என்ன செய்கிறான்? மீட்கிறான். இது இவனுக்கு தேவை. அவங்க அப்பாட்ட போய் சொன்னா போதும், அது சிங்கம் கொஞ்சம் விட்டது, ஒரு கரடி கொஞ்சம் விட்டது, என்னால செய்ய முடியவில்லை. அப்படி அல்ல, தன்னுடைய மந்தைக்காக தியாகம் செய்கிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன், நல்ல தலைவன் தன் குடும்பத்துக்காக முதல்ல தியாகம் செய்கிறவனா இருக்கணும். ஆமென். தியாகம் செய்யணும். நல்ல தலைவன் என்ன செய்யணும்? நீங்க உங்களுடைய குடும்பத்துக்காக உயிரையும் கொடுப்பதற்கு ரெடியா இருக்கணும். ஆமென். நீங்க சொல்றீங்க, உயிரை தானே எடுக்கிறாங்க வீட்டுல உள்ளவங்க, உயிரை தானே எடுக்கிறாங்க. அப்படி அல்ல. பாருங்க, சிங்கத்தின் அந்த கொடியவனின் வாயிலிருந்து மீட்டு இப்போதும் பாருங்க, ஒரு 7 வயசான பிள்ளைகளுக்கு மேல எல்லாரும் ஒரு கொடியவனுக்கு வாயில இருக்கிறாங்க. தெரியுமா? யாருக்கு வாயில இருக்கிறாங்க சொல்லுங்க? மொபைல் போன் என்னும் ஒரு கொடியவனுக்கு வாயில இருக்கிறாங்க. நீங்க என்ன செய்யணும்? உங்க காரியம் நடக்கணும்னு சொல்லி, உங்க வேலை நடக்கணும்னு சொல்லிட்டு போனை கொடுத்துருவாங்க. 5 வயசுல கொடுக்கிறது வாங்கவே முடியாது. தாவீதை போல. ஏன் தாவீதை போல தெரியுமா? நீங்க வாங்க போங்க, உங்களுக்கு காயம் படும். காயம் படுமா? மொபைலை கேட்டு பாருங்க, அவங்க சிங்கத்தை போல சீருவாங்க. ஆமாவா இல்லையா? சீருவாங்க. அப்போ அந்த கொடியவனிடம் வந்து வாங்கணும்னா நமக்கு தேவை திவ்ய சுவாபம். அந்த திவ்ய சுவாபம் சாதாரணமாய் தரப்படவில்லை, திவ்ய வல்லமை, டிவைன் பவரோடு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எனவேதான் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். இந்த கட்டுகளினாலே நம்முடைய குடும்பத்தை கட்டுவோம். ஆமென். இந்த கட்டிலிருந்து நம்ம வெளியே போகவே நினைக்க கூடாது. அல்லேலூயா. அப்ப இதுல ஒரு பவர் இருக்கிறது. ஆமென். அப்ப நீங்க இப்படி வழிநடத்தும் பொழுது அவர்களும் அதை கற்றுக்கொள்வார்கள். அவர்களும் அந்த கட்டினாலே கட்டப்படுவார்கள், வெளியே போகவே மாட்டார்கள். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். அதே பேதுரு 1வது அதிகாரத்திலே அதனுடைய 5 வாசிப்போம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இங்கே ஒரு சுவாபம், ஒரு ஆவிக்குரிய சுவாபம் என்னன்னா, முதல்ல நமக்கு தேவை என்னது? விசுவாசம். அதனாலதான் நம்ம பார்த்து எல்லாரும் என்ன சொல்றாங்க? விசுவாசிகள். முதல் குணமே என்னதான்? நம்ம யாரு சொல்லுங்க? விசுவாசிகள்.
விசுவாசிகள்ங்கிற அதே நிலைமையில நம்ம குழந்தைகளாகவே இருக்கிறோம். இல்ல, வசனம் சொல்லுது விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற வேண்டுமா. அல்லேலூயா, ஆமென். விசுவாசத்துல எப்படி இருக்கணுமா? வல்லவர்களாய். விசுவாசத்துல என்ன இருக்கணுமா? தைரியம் இருக்கணுமா. ஆமென். தைரியமான விசுவாசம். எந்த சூழ்நிலையானாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என்னை திக்கற்ற அவரை நம்பி இருக்கிறதுனால அந்த வசனத்தை வாசித்து இதன் மூலமாய் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். நான் ஆண்டவருடைய சுவாபத்தை பெற்றிருக்கிறேன், அந்த திவ்ய சுவாபத்தை பெற்றிருக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். எனவே அந்த தைரியத்தோடு அந்த தைரியத்துல என்ன இருக்கணுமா? சிலருக்கு மதீனமான தைரியம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. தைரியத்துல என்ன இருக்கணும்? ஞானம் இருக்கணும். ஞானத்துல என்ன இருக்கணும்? உலகத்தில் உள்ள எல்லா காரியத்திலும் உள்ள இச்சை அடக்கம் இருக்கணும். ஆமென். நிறைய போதகர்கள் என்று சொல்லுகிறார்கள் பாருங்க, இந்த உலகத்திலே வாழும் பொழுது எல்லாவற்றையும் ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்கிறது? உரிமை இருக்கிறது. ஆம், உரிமை இருக்கிறது. ஆனாலும் எல்லாம் நமக்கு தகுதியாயிராது. எது தகுதி, எது தகுதி இல்லை? இச்சை அடக்கம் என்ன அப்படி என்று பார்த்தால், எந்த ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்தால் தேவனை விட்டு நீங்கள் பிரிந்து செல்வதற்கு காரணமாயிருக்குமோ, ஆமென், அல்லேலூயா, அது நமக்கு தகுதியானது அல்ல. அது எதுவா இருந்தாலும் சரி, புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போ இச்சை அடக்கம் நமக்கு தகுதியானது எது என்பதை வேதத்திலிருந்து, வேதத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, இந்த உலகத்துல மரண நதி வேகமா போயிட்டு இருக்கு. என்ன செய்யுது? மரண நதி வேகமா போயிட்டு இருக்கு. அப்போ தேவன் யாரையும் மரணத்துல தள்ளுகிறவர் அல்ல. எல்லாரும் மரண நதியில தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் கரையிலிருந்து ஒவ்வொருவராய் மீட்டு எடுக்கிறவர். அல்லேலூயா. ஒவ்வொருவராய் என்ன செய்கிறார்? மீட்டு எடுத்து அவர் திவ்ய வல்லமையையும் திவ்ய சுவாபத்தையும் கொடுத்து விசுவாசத்தையும் ஆமென் தைரியத்தையும் ஞானத்தையும் இச்சை அடக்கத்தையும் அதோடு கூட என்ன செய்கிறார்? பொறுமையும். விசுவாச வாழ்க்கையில நமக்கு ரொம்ப தேவை என்னது? பொறுமை. ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்பது மிக மிக அவசியம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல நம்ம பின்னால பார்த்தோம்னு சொன்னா, தாவீதுக்கு அவருக்கு ராஜாவாகணுங்கிற ஒரு தரிசனமே இல்லை, அப்படிதானே? யோசேப்புக்கு ஒரு தரிசனம் இருந்தாலும் அவர் அதை பற்றி எண்ணியே பார்க்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம விசுவாசிகள் என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த தரிசனத்தோட தான் உள்ளே வராங்க. ஏதாவது ஒரு காரியம், அந்த காரியம் நடக்கிறதற்காக வேண்டிதான் ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கவே கூடாது. அது பொறுமை இழக்க செய்யும். ஆமென். அது அவிசுவாசத்தை தரும். இம்மைக்கான காரியத்தை குறித்து நாம் பற்றி கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஆமென், அது என்ன தரும்? நமக்கு தைரியத்தை தராது, ஞானத்தை தராது, இச்சை அடக்கத்தை தராது, ஆமென் ஸ்தோத்திரம், பொறுமையை தராது, தேவ பக்தியை தராது, சகோதர ஸ்நேகத்தை தராது, அன்பை தராது. இம்மைக்கான காரியங்கள். ஆமென். அப்ப இம்மைக்கான காரியம் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? மரண நதியில இருக்கிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பாட்டு, அழகான ஒரு பாட்டு உண்டு. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே, ஐயோ அனைவரையும் மாறிக்கொள்ளுதே. மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே, மாட மாளிகை கூட கோபுரம். பாடுங்க.
ஆமென். மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே, மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே. ஐயோ மாய உடம்பு மண்ணில் போய் புகுந்து கொள்ளுதே, ஐயோ மாய உடம்பு மண்ணில் போய் புகுந்து கொள்ளுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே, ஐயோ வாரிக்கொள்ளுதே. பணத்தை தேடி புதைச்சதெல்லாம் பாழாய் போச்சுதே, பணத்தை தேடி புதைச்சதெல்லாம் பாழாய் போச்சுதே. ஐயோ பாடை ஏறி கல்லறைக்கு பயணமாச்சுதே, ஐயோ பாடை ஏறி கல்லறைக்கு பயணமாச்சுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே, ஐயோ வாரிக்கொள்ளுதே. சோக்கு நடை சொகுசு நடை எல்லாம் போச்சுதே, சோக்கு நடை சொகுசு நடை எல்லாம் போச்சுதே. ஐயோ சொகுசுள்ளோரை சுடுகாட்டில் கொண்டு போகுதே, ஐயோ சொகுசுள்ளோரை சுடுகாட்டில் கொண்டு போகுதே. புரியுதா? என்ன பாடினேன்? இந்த உலகத்தில் தேவனுடைய கற்பனைக்கு உள்ளாக கட்டப்படாமல் ஆமென் சொகுசாய் வாழுகிறவர்கள் எல்லாம் எங்க தான் இருக்கிறார்கள்? மரண நதியில தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியுமா? அப்ப சத்தமா பாடுவோமா? ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் கரங்களை தட்டுவோம். ஆமென். மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே, ஐயோ மானிடர்கள். தந்தை தாயார் சுற்றத்தாரை மறக்கலாச்சுதே, தந்தை தாயார் சுற்றத்தாரை மறக்கலாச்சுதே. ஐயோ தனிமையாக கல்லறையில் இருக்கலாச்சுதே, ஐயோ தனிமையாக கல்லறைக்குள் இருக்கலாச்சுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும். MABA MBBS எல்லாம் போச்சுதே, MABA MBBS எல்லாம் போச்சுதே. ஐயோ படிப்புள்ளோரை கல்லறைக்கு கொண்டு போகுதே, ஐயோ படிப்புள்ளோரை கல்லறைக்கு கொண்டு போகுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே, ஐயோ. சுத்த பன்னீர் கொண்டு வந்து தெளிக்கலாச்சுதே, சுத்த பன்னீர் கொண்டு வந்து தெளிக்கலாச்சுதே. ஐயோ கொட்டு முழக்கம் பாட்டு பாடி கொண்டு போகுதே. மரணம் மரணம் கொட்டு முழக்கு கொண்டு பாட்டு பாடி கொண்டு போகுதே. மரண நதி மரண நதி மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும், ஐயோ மானிடர்கள் யாவரையும் மாறிக்கொள்ளுதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனவே ஆமென், நாம் முன் கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல் நம்ம என்ன செய்யணுமாம்? பிலிப்பியர் 2வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 2 அதனுடைய
ஆமென், ஸ்தோத்திரம். 5வது வசனத்தை முதலில் வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆமென், அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் விசுவாசம், தைரியம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்கணும். இச்சை அடக்கம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், தேவபக்தி இருக்கணும், சகோதர சிநேகம் இருக்கணும். அடுத்தது இப்போ என்ன இருக்கணுமா? கிறிஸ்துவின் சிந்தை, அதுதான் திவ்ய சுவாபம். அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவராயிருந்தார்? 6, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், அவர் தேவனுடைய ரூபம், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். பாருங்கள், இந்த உலகத்துல ஒரு ராஜாவுடைய மகன், ஒரு இளவரசன் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தன்னை தாழ்த்துவாரா? தாழ்த்தவே மாட்டார். ஆனால் அவர் இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். 7, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். முதல்ல நம்மை வெறுமையாக்கணும், நம்மை தாழ்த்தணும். அல்லேலூயா. குடும்ப தலைவர், குடும்ப தலைவி, பிள்ளைகள் இவர்கள் என்ன செய்யணும்? இயேசுவின் சிந்தையை தரித்து நம்மை தாழ்த்த வேண்டும். உலகத்தில் நமக்கு என்ன மகிமையினால உண்டாயிருக்கலாம், நம்முடைய படிப்பு, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய குடும்ப பாரம்பரியம், எது வேணும்னாலும் இருக்கலாம். ஆனால் இயேசுவில் உள்ள சிந்தை உங்களில் இருந்தால் இதுதான் டிவைன் நேச்சர், இதுதான் திவ்ய சோபம். வாசியுங்கள். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தம்மை தாழ்த்தினார். அவர் யார் தெரியுமா? ஆமென். அவர் யார் தெரியுமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. எவர் ஒருவர் இந்த உலகத்தை படைத்தாரோ, ஆமென் ஆமென், அந்த வல்லமை உள்ள தேவன், நம்முடைய லாங்குவேஜில் சொல்லணும்னா அந்த கடவுள், ஒரே கடவுள் என்ன செய்கிறார்? மனுஷ ரூபமாய் வந்து பாவியான மனுஷனுடைய கால்களை கழுவினார். நல்ல கவனிங்க, இயேசுவின் சிந்தை என்ன? ஆமென். இவ்வளவு பெரிய தேவன் பேதுருக்கு காலை கழுவுகிறார். குடும்ப தலைவன், குடும்ப தலைவி என்னை தியாகத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது மட்டும் இல்ல, தன்னை தாழ்த்தணும். ஆமென். ஈகோ பிரச்சனை, ஆமென், பெருமையான பேச்சுகள், வழக்காடுதல், இதெல்லாம் கிறிஸ்துவின் சிந்தையே இல்லை. ஆமென். அவர் இவ்வளவு வல்லமையான மகிமையான தேவனாயிருந்து பாவியான மனுஷனுடைய கால்களை கழுவினார். அவரை போல இந்த இடத்துல இங்க இருந்து செய்தி கொடுக்கிற நானோ, பாஸ்டரோ, நீங்களோ, நமக்குள்ள எந்த வேறுபாடுமே கிடையாது. ஆமென். எல்லாரும் ஒரே போல. ஆண்டவர் சொல்கிறார், பிதாவே, உம்மிடத்திலே நானும் என்னிடத்திலே நீரும் ஒன்றாயிருப்பது போல, ஆமென், எனக்கு தந்த இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி. ஒரு ஆளும் உயர்ந்தவங்க கிடையாது, ஒரு ஆளும் தாழ்ந்தவங்க கிடையாது. அவர் என்ன சொல்கிறார்? அவர்கள் இருவரும் ஒன்றாயிருப்பது போல என்ன ஒரு இடத்துல வச்சு நம்ம ஒன்றாயிருக்க, அவர்களுக்குள்ளேயே நம்மை ஒன்றாய் வைத்திருக்கிறார். இது கிறிஸ்துவின் சிந்தை. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமென். பெரிய பாஸ்டர், பெரிய பிஷப்னு சொன்ன உடனே அங்க கன மகிமை இல்ல, மரியாதை கொடுக்கலாம். ஆனா எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளே ஒன்றுபட்டவர்கள், எல்லாரும் ஒரு அவயவங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். இப்படி முதல்ல நம்மை தாழ்த்த வேண்டும். நம்மை தாழ்த்தி அந்த தேவனை பாருங்க, அவருடைய தாழ்மை அதுதான். அவர் காலை வந்து பிடிச்சிட்டார் பாருங்க. இன்னைக்கு ஒரு மனுஷனை நீ தப்பு செஞ்சிட்டல்லப்பா காலில் விழுன்னு சொன்னா விழுவாங்களா? இவர் தப்பே செய்யலையே, நம்முடைய தவறுகளுக்காய் என்ன செய்தார்? அவர் மரணம் அடைந்தார். அவர் வந்து பாதத்தை பிடித்து கழுவினார். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க, எவ்வளவு பெரிய தாழ்மை. இந்த தேவனை விட வேற ஒரு தேவன் இருக்க முடியுமா? ஆமென். இதை விட உன்னதமான ஒரு தேவன், ஒரு தகப்பன் இருக்க முடியுமா? ஆமென். தியாகத்தையும் கொடுத்து தன்னை தாழ்த்துகிற ஒரு தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த தேவனை நேசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
நீங்கள் நேசிச்சிங்கன்னு சொன்னால் அவருடைய கற்பனை என்னும் கட்டுகளுக்கு உள்ளே இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய கற்பனை என்னும் கட்டுக்குள்ளே இருக்கணும். அவரிடத்திலே அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் யார்? சாத்தான் என்ன செய்வானா, முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டது, ரோட்டில் விதைக்கப்பட்டது, பாறைக்கு மேலே விதைக்கப்பட்டது எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவானா, தூக்கிட்டு போயிடுவானா. அதான் சொல்லி தாவீது சொல்லுகிறார், இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருந்தால் மறக்காது. ஆமென். ஒரு நாள் நம்ம தியானமாக இருப்போம், அடுத்தது நமக்கு அந்த திவ்ய சோபத்தை சாத்தான் என்ன செஞ்சிருவான், எடுத்துட்டு போயிடுவான். அப்போ அல்லேலூயா, நம்மை முதல்ல தாழ்த்தணும். நம்மகிட்ட தாழ்மை இருக்கான்னு பாருங்க. இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆமென், ஸ்தோத்திரம். அதாவது பவுல் ஏன் சொல்கிறார் தெரியுமா, இந்த கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுன்னு. ஐயோ, அவர் மேசியா, அவர் ராஜா. ஆமென். நாங்கள் இவரை அல்லவா கனப்படுத்தும்படியாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இவரை அல்லவோ பெரிய ஒரு ஆமென் சிங்காசனத்தை ஏற்பாடு செய்து அமர வைக்கும்படியாக இந்த யூதர்கள் எல்லாரும், இஸ்ரவேலர்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரா இப்படி வந்தார்? இவ்வளவு தாழ்மையாக அவரா வந்தார்? அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு பலிபீடம் இருக்கிறதுன்னு சொன்னா அந்த பலிபீடம் தங்கத்தினால செய்யப்பட்டு இருக்கணும். ஆமென். அந்த பலிபீடத்துக்கு கிட்ட யாரும் போக முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆமென். எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அது பொன் தகட்டால மூடணும். ஆமென், ஸ்தோத்திரம். பக்கத்துல யாரும் போக முடியாது. யாரை தவிர? லேவியரை தவிர அந்த அபிஷேகத்தை பெற்ற வேற யாரால் அங்க போக முடியாது. அதுவும் அவர் மலையிலே வருகிறார் என்று சொன்னால் எந்த மிருகமோ எந்த மனுஷனோ அந்த மலையை தொடவே முடியாது. அவ்வளவு பெரிய மகிமை உள்ள தேவன். பேதுருவுடைய கால்களை கழுவுகிறார். கழுவிட்டு போகல, அவர் என்ன செய்கிறார்னா, நானே உங்களுடைய கால்களை கழுவினார். என்னை நீங்கள் போதகர் என்று சொல்லுகிறீர்களே, என்னை பிதா என்று சொல்லுகிறீர்களே, அப்ப நீங்க என்ன செய்யணும்? நான் செய்ததை நீங்களும் செய்யணும். அல்லேலூயா. கால்களை கழுவுவது நம்ம இங்க ராபோஜனத்துக்கு முன்னால கழுவுறது அல்ல. அந்த சிந்தை இருக்கணும் ஒவ்வொரு நாளும். இது டிவைன் நேச்சர். ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. நமக்கு நேரம் கடந்து போவதனாலே ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கப் போகிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 5வது அதிகாரம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஆமென், அல்லேலூயா. பாடுகளை வைத்து அவிசுவாசப்பட்டு என்ன செய்திடக்கூடாது? இடறி போகக்கூடாது. அப்போ வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பாட அனுபவிக்கிறதற்கு கொஞ்ச காலம். நம்ம தவறு செய்துட்டு நம்முடைய தவறுகள் மூலமாய் வருகிற பாடுகள் அல்ல, கிறிஸ்துவின் மூலமாய், உண்மையாய் இருப்பதன் மூலமாய், உத்தமமாய் இருப்பதன் மூலமாய், கிறிஸ்துவுக்காய் வைராக்கியமாய் இருப்பதன் மூலமாய், கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்வதன் மூலமாய், கிறிஸ்துவின் சுவாபத்தை நாம் நம்முடைய வீட்டிலே வெளி உலகுக்கு நாம் இருக்கிற இடத்திலே அதை வெளிப்படுத்துவதன் மூலமாய், கனிகளின் மூலமாய், நற்கிரியைகளின் மூலமாய் பாடுகள் வருகிறதா? அந்த பாடு அனுபவிக்கிறதற்கு உங்களை என்ன செய்வாராம்? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. அப்போ நீங்க ட்ரை பண்ண முடியாது. முதல்ல அந்த டிவைன் நேச்சர் உங்களுக்குள்ள வந்ததுன்னா, உத்தம இருதயம் வந்ததுன்னா, அவரே என்ன செய்வாராம்? பாட அனுபவிக்கிறதற்கு சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்வோம். எல்லா மனுஷர் இடத்திலையும் ஆமென் ஸ்தோத்திரம், யாரா இருக்கலாம், தகப்பனே பிள்ளைன்னு சொல்லுகிற அந்த இடத்துல இருக்கிறவங்க கிட்ட வந்து தன்னை தாழ்த்துகிறார். ஆமே, கொடியவனுடைய வாயிலிருந்து
பிடித்து எடுக்கும்படியாக மரணம் என்னும் ஆமென் ஸ்தோத்திரம் அழிவிலிருந்து மீட்டு கொள்ளும்படியாக தன்னை தாழ்த்தி பாதங்களை கழுவுகிறார். நீங்கள் குடும்ப தலைவராக இருக்கலாம், தலைவியாக இருக்கலாம், பிள்ளைகிட்ட இறங்கி போய் அந்த கொடுமையான காரியத்திலிருந்து மீட்டு எடுக்கிறதற்கு எந்த அளவிலும் உங்களை தாழ்த்தணும். அல்லேலூயா, ஆமென். இல்ல நான் தகப்பன், நான் தாய், கொடியவன் கொண்டு போய் விடுவான். ஆமென். நீங்க தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், தேவனே என்ன செய்கிறார்? இவ்வளவு இறங்கி வந்துட்டார். உங்களை காலவே விழ சொல்லல, ஆனா எந்த அளவுக்கு உங்களுக்கு இரக்கத்தை கொடுக்க முடியுமோ, நீங்கள் எவ்வளவு உங்களுடைய சந்ததியை நேசிக்கிறீர்கள், உங்களுடைய தலைமுறையை எவ்வளவு நேசிக்கிறீர்கள், நீங்கள் என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து ஆமென் தாழ்மை உள்ளவர்களாய், வீணான வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படலாகாது. விசுவாச தேவ பிள்ளைகளிடமிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் பொல்லாத இந்த உலக மனுஷனை போல, ரட்சிக்கப்படாத மனுஷனை போல வீண் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. இது டிவைன் நேச்சர் அல்ல, இது திவ்ய சுவாபம் அல்ல. ஆமென். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்திருந்தால் ஆண்டவரிடத்திலே உங்களை தாழ்த்துங்கள். அவர் என்ன செய்வாராம்? திவ்ய வல்லமையினால திவ்ய சுவாபத்தை தருகிறவர். ஆமென். அவர் இன்ஜெக்ட் பண்றார். அந்த இன்ஜெக்ட் பண்ணும்போது அதுல ஒரு பவர் இருக்கிறது. ஆமென். அந்த பவரோடு தான் அந்த சுவாபத்தை தருகிறார். அது உயிரோடு வேலை செய்யும். ஆமென். என்ன செய்யும்? உயிரோடு வேலை செய்யும். முதல்ல உங்கள் பிள்ளைகளிடத்துல, உங்கள் குடும்பத்துல, கணவனிடத்துல, மனைவி இடத்துல ஆமென் இயேசுவே தாழ்த்தினார்னா நான் தாழ்த்த மாட்டேனா? ஆமென். வீணான வழக்காடுதல் தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல, இது தேவனுடைய சிந்தை அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள்னாலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசினபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. நம்முடைய இருதயங்களை அவர் சீர்படுத்தட்டும், அவர் ஸ்திரப்படுத்தட்டும், அவர் பலப்படுத்தட்டும், அவருக்காக நிலைநிறுத்தட்டும். நம்முடைய இருதயத்தை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வருங்கால சந்ததியை தலைமுறை தலைமுறையாய் அவருக்கென்று ஆண்டவர் நிலைநிறுத்துவாரா? அதற்காக நல்ல மேய்ப்பனாய் உங்களை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். யார் தியாகம் செய்ய வேண்டும்? யார் ஜீவனை, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அது எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் சரி, ஆடுகளை காப்பாற்ற வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்றியே ஆக வேண்டும். இந்த ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு இந்த காலத்துல ஆமென் தீர்க்க தரிசனமாய் பேசி, யார் யாருக்கு செவிகள் திறக்கப்பட்டதோ ஆமென் இனியும் பழைய மனுஷனை போல அல்ல, புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்ட தேவ சாயலான புது சிருஷ்டியை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே